ஸோ ஹலோ, வெல்கம் பேக். அகைன் வந்து இந்த ஏசஸ் லேப்டாப்போட எஸ்எஸ்டி தான் வந்து இன்றைக்கி ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். யூஸர்கிட்ட கேட்டால் என்ன சொன்னார்னா, இது வந்து 2015 சம்திங் அந்த டைமில் வந்து வாங்கினதாம்மா. ஸோ 5 இயர்ஸ் வாரண்டிங்கிறப்போ அது முடிஞ்சிருக்கும். ஸோ வேறு ஆர்டர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது ரிப்பேர் பண்ண முடியுதான்னு சொல்லி செக் பண்ணிட்டான்னு கேட்டேன், ஓகேன்ட்டாரு. ஸோ அதை வந்து இப்போது செக் பண்ண போகிறோம். இந்த எஸ்எஸ்டியை ட்ரை பண்ணுவோம். சி ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணுறக்கு இவ்வளோதான் எஸ்எஸ்டி. இதில் என்ன ப்ராப்ளமாக இருக்க முடியும் தெரியல. சி $128 எஸ்எஸ்டி. ஓகே, இது வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணும்போது தெரியுமானது. ஓகே, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இதில் என்ன செக் பண்ண முடியும்? இதில் பவர் ரிலேட்டடாக எதாவது செக் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா டிஸ்கலர் ஆகிருக்கு. ஸோ இது ஹீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், மேபி. ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கான்னு சொல்லி செக் பண்ண முடியும். ஸோ ஃபியூஸ் இருக்குது, ஃபியூஸ் செக் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. 0 ohms. ஃபியூஸ் ஃபியூஸ் நல்லாயிருக்கு. கெப்பாசிட்டர்ஸ் இதில் இது கிரவுண்டு. சும்மா ரேண்டமாக செக் பண்ணுறோம். ஓகே, அப்படி சொல்லிடலாம். ஓகே, நம்ம இப்போ டைரெக்டாக எஸ்எஸ்டி என்க்ளோசரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிடலாம் ஒர்க் ஆகுதான்னு. என்க்ளோசர் அங்கே க்ளோஷர் இங்கே இருக்கு. இது தெரியாது நமக்கு, இது ஹிட் ஆகுதுன்னு. ஸோ என்க்ளோசர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம் இது. ஸோ டைரெக்டாக ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை டைரெக்டாக நம்ம யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ லைட் எரியுது. பார்த்தீங்கன்னா தெரியும். ரெட் கலர் லைட் எரியுது.
ஓகே, நம்ம தெர்மல் கேமராவில் செக் பண்ணலாம். அதில் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஏன்னா எங்கேயோ லைட்டாக ஹீட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் நினைக்கிறேன். சி இங்கே என்கிட்ட ஒரு யூஎஸ்பி தான் இருக்குது. ஸோ இதில் டைரெக்டாக ஈஸியில் கனெக்ட் பண்ணி என்ன ஆகுதுன்னு காட்டுறேன். சூப்பர், ஹாட்ஸ்பாட் தெரியுது. இந்த ஐசியிலேருந்து ஹீட் வர மாதிரி இருக்குது. ஐசியிலேருந்து ஹீட் வந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஐசி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம புது ஹார்ட் டிஸ்க்கை வாங்கிடலாம். ஆமாம், ஐசியிலேருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஐசியோட ஒரு பார்ட்டில் வருது. டேட்டா ரெக்கவரினா ரீப்ளேஸ் பண்ணலாம். கரெக்டாக ஐசியோட ஒரு பார்ட்டில் வருது. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு ரிப்பேர் பண்ணுறது கஷ்டம் தான் நினைக்கிறேன். ரிப்பேர் பண்ணுறத பற்றி இல்லை, ஐசி ரீப்ளேஸ் பண்ணால் ஒர்க் ஆகும் மேபி. எதுவும் ஷியூராக சொல்ல முடியாது, அதுதான் பிரச்சனை. என்ஐசி SM2259 XT2G எதுவுமே எந்த டீட்டெயிலும் இல்லை. ஓகே, ஐசி இருக்குது. இந்த ஐசி ஒரிஜினல் ஐ பர்ஃபார்ம் வந்து SATA SSD, SATA கண்ட்ரோல் SSD. ஓகே, ஸோ இது நம்ம சேஞ்சில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேபி. ஓகே, 2-3 வீடியோஸ் இருக்குது. வீடியோ செக் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணலாம். செக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான் வந்து இந்த ஐசி தான் இந்த கார்னரில் ஹீட் ஆகுது. ஸோ இந்த ஐசி தான் ஷார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு வேளை டேட்டா ரெக்கவரியாக இருந்தால் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் அவருக்கு வந்து டேட்டா பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக வேறு எஸ்எஸ்டி போகிறது பெட்டர். டேட்டா ரெக்கவரினா ப்ரோக்ராம்லாம் பண்ணணும், வேறு டோனர் போர்டெலாம் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணணும். பெரிய டிடிஎஸான வேலை அது. இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணதும் இல்லை. ஸோ இது அந்த ஐசி SM2259XT2G. இது அந்த ஐசி. இதை SATA கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஐசி போட்டு அது ப்ரோக்ராம் பண்ணவங்க மாதிரி நெட்டில் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிடுறது பெட்டர். 1000 rupees தான் வரும், 128 GB SSD. ஓகே, நீ டைரெக்டாக இதை அசம்பிள் பண்ணிட வேண்டியதான் எப்போ போல்.
அவர் வேணும்னா கூட வேறு எங்கேயாவது வெளியே கொடுத்து கூட டேட்டா ரெக்கவரி பண்ணணும்னா பண்ணிக்கலாம். மெயினாக டேட்டா ரெக்கவரி இன்னொரு மெயினான இது என்னென்னா, இருக்கிற கண்டிஷனை வந்து இன்னும் ஒஸ்டன் பண்ணிடக்கூடாது. ஸோ தட்டு டேட்டா ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எதாவது கை வச்சு எதாவது ஆயிடுச்சுன்னா பிரச்சனையாயிரும். ஸோ பெட்டர் வெயிட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஓகே, நம்ம வேறு எஸ்எஸ்டி வாங்கிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுறதை கன்டினியூ பண்ணுவோம். ஓகே, பாய்.